Hi hello friends, welcome to Athalia Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு neck design பாப்போம். அதுக்கு முன்னாடி இப்போதான் என் சேனலை first time பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம subscribe பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் first 2 லைன் சரி போட்டிருக்கேன். இந்த flower எப்படி மேக் பண்றது அப்படினு தனியா வீடியோ போட்டிருக்கேன். அது கீழ descriptionல லிங்க் கொடுக்கிறேன். பாருங்க. இந்த கொடி டிசைனுக்குலாம் வந்து சீனி பாசி கொடுத்துக்கிறேன். பாருங்க இந்த லைன்ல அந்த வளைவு இதுக்கெல்லாம் வந்து சீனி பாசி கொடுக்கிறேன். அடுத்தது இந்த கொம்பு டிசைன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து சீனி பாசி கொடுக்குறேன். இந்த சின்ன கொம்பு டிசைன்லாம் வந்து நீங்கள் வந்து சீனி பாசி கொடுக்கும் போது 2 பீடாக கொடுங்க. இந்த வளைவுலாம் வரும்போது ஒரு பீடாக கொடுங்க. பாருங்கள், நான் வந்து சிங்கிள் பீடாக தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு பீடாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வளைவுலாம் வந்து அழகாக வரும். 2 பீடாக கொடுத்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த வளைவுக்கு மட்டும் பாருங்கள் ஒரு பீடாக கொடுங்க. இந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு கொம்பு டிசைனுக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 2 பீடாக கொடுத்துட்டு அந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த வளைவுக்கெலாம் வந்து நீங்கள் ஒரு பீடாக கொடுங்க. உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ அங்கங்கே இருக்க கொம்பு டிசைனுக்கு எல்லாம் நான் வந்து சீனி பாசி கொடுத்துருக்கேன். மீதி வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ஜரியில் அவுட்லைன் போடுறேன். ஃபஸ்ட்டு சீனி பாசி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கெலாம் வந்து ஜரியில் அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றதுக்கெலாம் போடுறேன். நீங்கள் அப்படியே கண்டினியூஸாகவும் எண்ணெய் போடாத போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வளைவு கொப்பு டிசைன் வளைவுக்கெலாம் பாருங்கள் நல்லா நீங்கள் உள்ளர தள்ளி சின்ன சின்ன செயினாக போடுங்க. நீடியில் பாருங்கள் அந்த சீனி பாசி கடியிலேயே வந்து நான் குத்தி செயின் போடுறேன். அப்படி வந்து நீங்கள் போடும் போது அந்த வளைவுலாம் உங்களுக்கு நல்லா வரும். நீங்கள் அதை சுற்றி வந்து அவுட்லைன் போடும் போது பாருங்கள், இப்போ ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. அடுத்தது பெருசாக இருக்கிற லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். அது வந்து ஜர்தோசியில் வந்து ஃபில் பண்ணுறேன். இந்த மாதிரி ஜர்தோசியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணணும். எல்லாம் ஒரே அளவாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக போட வரும். இந்த மாதிரி உள்ளார ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா. இந்த மாதிரி கீழேருந்து நான் போட்டு வரேன். லீஃபை வந்து பாதியாக பிரிச்சுட்டு அதில் ஒரு பக்கம் இருந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கத்துலேருந்து போட்டு வரணும். பாருங்கள், இப்போ நான் போடும்போது இது கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது. கட் பண்ணால வந்து கொஞ்சம் பெருசாக போச்சு. அது வந்து எனக்கு அந்த நீடியில் போடுறதுக்கு வரல. கரெக்டாக நம்ம அதே சைஸாக போடும் போது தான் வந்து உங்களுக்கு அந்த போட்டு லாக் செயின் போட்டு திரும்ப வந்து போடுறதுக்கு வரும். பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இது வந்து போட வருது. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் கட் பண்ணணும் ஜர்தோசி கட் பண்ணும் போது. பாருங்கள், இதே மாதிரி தான் ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது எண்ணாட் போட்டுக்கிறேன். இந்த பக்கம் எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு கீழேருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே மேலே இருந்தே கூட அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நான் கீழேருந்து மேலே இங்கே போட்டு வந்து முடிச்சுட்டு அங்கே எண்ணாட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நடுவில் வந்து நான் இந்த கேப் இருக்கு இல்லையா, அதில் நம்பர் 3 சைஸ் பீடு வந்து கொடுக்குறேன். சில்வர் கலர் பீடு. நீங்கள் இந்த மாதிரி பீட் ஒர்க்கு ஜர்தோசி ஒர்க்கெலாம் போடும்போது லீஃப் இந்த மாதிரிலாம் போடும்போது அவுட்லைன் கொடுத்துட்டு போடுங்க. சரியில் உங்களுக்கு அந்த கரெக்டாக ஷேப் கரெக்டாக வரும். நான் வந்து ஒரு பீடாக கொடுக்குறேன். பாருங்கள், ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இந்த பெரிய பெரிய லீஃப்க்கெலாம் வந்து ஜர்தோசி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சின்ன லீஃப்லாம் இருக்கு இல்லையா, அதில் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணுறேன். ஏற்கனவே இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். லீஃபில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி போட்டு ஃபில் பண்ணுறது அப்படின்னு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த குட்டி லீஃபுக்கெலாம் வந்து நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து ஃபில் பண்ணலாம். இதே கொஞ்சம் பெரிய லீஃபாக இருந்தது அப்படின்னா நம்ம லோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த லீஃப் ஃபில்லிங் மெத்தடில் வந்து ஃபில் பண்ணலாம். நான் அந்த ஃபில்லிங் வீடியோவில் நான் பிகினர்ஸுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லா லீஃபுக்கும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அடுத்தது அந்த லீஃப் நடுவில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரிங் கொடுத்து அது மேலே ஜர்கான் ஸ்டோன் ஒட்டுறேன். இது வந்து நார்மல் நீடியில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன்.
அடுத்தது இந்த லீஃபுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் கேப் இருந்தது. அதில் வந்து நான் இந்த ரைஸ் பீடை லீஃப் ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். இதுவும் நார்மல் நீடியில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 பீடு வச்சுக்கிட்டு அதே மாதிரி அதுக்கு மேலே 2 பீடு இந்த மாதிரி வி ஷேப்பில் வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு அந்த லீஃப் மாதிரி வந்துடும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பீடு வச்சிடுறேன். இங்கே நார்மல் நீடியில் வைக்கும் போது பாருங்கள், இந்த மாதிரி பீடை வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாத்தில் குத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு முடிச்சாச்சு லீஃபு. அடுத்து இந்த கேப்பில் அப்புறம் வந்து இந்த ஃப்ளவரோட கேப்லேயும் வந்து இந்த மாதிரி லீஃப் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த சைடு கேப்பில் இங்கெல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் நடுவில் இந்த ஸ்டெம்லாம் இருக்கு இல்லையா, அந்த லீஃபோட ஸ்டெம்முக்கு அதுக்கெல்லாம் வந்து ஒரு ரைஸ் பீடு ஒரு 3 சைஸ் பீடு கொடுத்துருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.